கண்ணனா கண்ணா ஏ வேணாம் இருந்தாலும் ஹெல்மெட் போடணுன்றது வந்து நம்மளுடைய கடமைக்கு சொல்லித்தான் ஆகும். அதான் சேஃப்டியா தான் சொல்றது ஒண்ணுமே ஏதாவது சொல்லுவாங்களா? ஓரளவு ஹைட்டா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஹெல்மெட் போடுறதுக்கு தான் சொன்னேன். அது என்ன 89 96 கண்ணா 96 போடுறாருன்னு நினைக்கிறேன். அவர் 89 பண்றாரு. இல்லை அவர் 85 அதான் 85. ஜெயஸ்டனா 84 84. 89 ஏதோ இது சொன்னார் 8. பரவாயில்லையா? அப்போ நம்ம இன்னும் இத்தனை வருஷம் வரைக்கும் விளையாடலாமா மணிகண்டன்? எனக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்குது. நம்ம ஊர்ல எல்லாம் ரப்பர் பால் 29 வயசுக்கு மேல கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதான் வயசாயிட்ல ஒரு கரையில் உட்கார வேண்டியதானே. அப்படி அதெல்லாம் நாம பார்க்கலாமா? லெஜெண்ட்ஸ் எல்லாருறாங்களே அவங்க எல்லாம் என்ன வயசு? கரெக்ட் தான். அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணன்றதுக்காக. இல்ல அப்பனாலே அவங்க டச்ல தானே இருக்காங்க. அதனால தானே வந்து போட முடியல. இல்ல அவங்க எப்போது நீச்சல் மாதிரி தானே. அவங்க எல்லாம் எப்போ கிணத்துல குளிச்சாலும் நீச்சல் அடிக்கிற ஆளுக்கு தானே. சக்லைன் மிஸ்டேக்லாம் போடுறான் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்கு பால். பவுலிங் பார்ட்னர்ஷிப் இன்னும் அப்படியே தான் இருக்கு. கத்துறான் பாட்டு கட்டிக்கிறான் திட்டுறான். நீங்க கண்ணா எங்கா பார்த்துட்டு யுவராஜே லாஸ்டா ஃபீல்ட் அவுட் போகும்போது ஃபீல்ட் அவுட்டு. ஆனா அதுக்கப்புறம் போய் அதில் விளாண்டாங்க. கம்பேக் மாதிரி செம்மையா அடிச்சான். இவங்க பவுலிங் எப்படி இருக்கும்? விளையாண்டுருக்குங்க நல்லா இருக்கும். நல்லா எங்கள் டீம் கூட 3 வாட்டி மேட்ச் போட்டிருக்காங்க. ஒரு வாட்டி எங்கள் டீம் கூட போடணுன்ட்டு எங்களுக்கே தெரியாமல் மேட்ச் வாங்கினாங்க. 3 மேட்ச் பார்த்துருக்காங்க. வந்தோடனே இப்போ உங்களை தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படியா? சேர்ந்து வராங்க என்எஸ்கே இருக்காங்க. என்எஸ்கே இல்லையா நம்ம டீமே? நெல்லை ராயல்ஸ் என்ஆர்சிஸ் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தானுங்கண்ணா. அதான் என்னதான் என்னை மணி சொல்லி அசோக் கேட்டார். இவங்க என்ன இங்கே ஆடுறாங்க? அவங்க கலந்து போட்டு ஆடுறாங்க. ஏன்னா 3 மேட்ச்லையுமே இந்த டீமோட 70 ரன் அடிச்சது நான். அப்படியா? அதுவும் அவங்க ஜெயிக்கக்கூடிய மேட்ச் தான் 3 மேட்ச்லையுமே. ஷாட் கண்ணா. போடு போடு. வாக்கிங் ஷாட். உள்ளதான் இருக்காங்களா அவங்க? தண்ணி பிடிச்சிக்கலாம் பாலாஜினே. 2 பாட்டு புடிச்சிட்டேன். ஓகே. பிஸ்கட் சாப்பிட போறீங்களா? ஜூஸ் பாஸ் ஆனீங்க. ஆமா ஐடியில் போட்டா இல்லை என்ன போனா நீங்க அவர் திட்டரு. அதுக்கு உங்களை மெட்ரோ வருது இல்லை ஜெயஸ்டன் அவ்வளோ துட்டு போனாங்க. மெட்ரோ வந்து கை போட்டுட்டு ஓடிடுங்க. சூப்பர் சூப்பர் கண்ணா. பாருங்க எப்படி டைவ் அடிக்கிறாங்க. நிறைய பாதிப்படுது. சும்மா கொடுத்துட்டு போனீங்களா இல்ல உங்களுக்கு தான் கொடுத்துட்டு போனீங்களா? சாரி சாரி நான் தெரியாம சாப்பிட்டேன். எவ்வளோ ஆர்கியூமெண்ட் கேவலமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பொறுமை எங்கள் டீமோடலாம் ஆர்கியூமெண்ட் ஃபயராக தான் போவோம் மேட்ச். தலைவரே கோவப்படுத்திட்டாங்களே. ஆமா பாப்பா ஒண்ணுமே தெரியல. அண்ணா தண்ணிண்ணா கூலிங் இருக்கா? அவரு வேற யாரும் சொன்னாங்க. நீங்க கட்டிக்கிட்டு இருங்க. ஓ ஏ போரு. ஒரே ஒரு சரக்கு தான் சாப்பிடுவேன். அண்ணா இந்த ஓரங்க ரன் வந்துருச்சு கண்ணா. ஃப்ரீயா விளையாடு. சரக்கு தான் சாப்பிடுவோம். நேத்து கொஞ்சம் கண்டுபிடிச்சிங்களா வீட்டில்? அப்படியா? ஐயா வாட்டர் தானே போகுது. சென்னையில் நான் ஏறது ஐடி கம்பெனி கிடையாது. 10 வருஷம் மெயினா லேட் ஆயிடல. விப்ரோ நானும் என் கார் ஏறாத கம்பெனி கிடையாது தெரியுமா? நீங்க டைட்டா இருக்கு. டிராவல்ஸ் இருக்கு. எல்லாம் சொல்றீங்க. ஒரு வேலை எடுத்து கொடுக்கறதுல தான் பிரச்சனை. எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. லேட் ஆயிடல. விப்ரோ ஃபோன் அடிச்சா எங்க இருக்கு? எல்லாம் இருக்கு. டிசிஎஸ் எத்தனை சிடிஎஸ் மணிக்கு வருவீங்க? எத்தனை மணி? அது மத்த நாள் இப்ப நம்ம நேரத்துல பேசிட்டு போறோம். எல்லாத்தையும் மேனேஜர் நம்பர் நான் பேசுறது இல்ல, நேரா ஓடிடணும்ல. அப்ப என்ன அதுலயே டவுட் ஆயிடுச்சு. அத லாக்டவுன் வந்து மட்டும் பார்த்து மாட்டேன். வீட்ல செஞ்சிட்டேன். கேப்சர் க்ளோஸ் பண்ணிட்டேன். எல்லாம் தப்பிக்க வேண்டியது. அங்க ஒரு நாள் போன மணி நல்லா நண்டு பண்ணோம். இன்னைக்கு அவ்வளோ புத்தியா இருக்கும் சொல்லுங்க. மதியானம் நேற்று எத்தனை மணிக்கு அதுக்கு பிறகு போனீங்க? முத்துகிருஷ்ணன் வந்தானா? நைட் 9 மணிக்கு ஒன்று போல எனக்கு தெரிஞ்சு. தண்ணி தானே போட்டு
அடிச்சிட்டாரு டீலர் தம்பி அடிச்சுட்டு எங்கேயோ Super. கேட்க இருந்து மச்சான் வந்து அடிச்சுட்டே இருப்பாரு அடிச்சா முடிஞ்சா வந்துடும் அவர் எல்லாத்தையும் இழந்து ரொம்ப அழகா இருக்கும் ரம்மியில் வளர்த்தே விட்டு அதாவது மினிட் கணக்கில் ஆயிரத்தி நடக்கிறது இதுதானோ மினிட் கணக்கில் பிஸ்னஸ் நடக்கிறது இதுதானோ நீட் கணக்கு மினிட் பிஸ்னஸே இல்லை என்னன்னே தெரில நான் எல்லாத்துக்குலாம் எங்கேயே போயிருந்தோம் பாதி யாரும் நான் சொன்னல 1 மணிக்கெலாம் கண்ணை 11 மணிக்கு நான் சும்மா தான் இருந்தேன் அதனால தான் கண்ணாட காசு வந்து போடா சாப்பாடாக சொல்லு இல்லைன்னா நாங்கள் இப்போ விளையாட்டு போயில சாப்பிடுவோம் நல்ல சாப்பாடு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் பசி என்ன பிஸ்னஸ்னா கடை காய்கறி காய்கறிகள் பழங்கள் பழம்லாம் ஒரு 20 ஆயிடுச்சுன்னா வியாபாரம்லாம் கஷ்டம்தான். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற டைமில் ஜூஸ், அதுதான் ஜூஸ் கடை. கோழி கடை சிக்கன் 65 போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க பழ கடை போடுறாங்க. ரொம்ப ரொம்ப வெளியே போறதா வேண்டாம். கீப்பரெல்லாம் எவ்வளோ காலை லைட்டாக தூக்கினீங்கன்னா இந்த ஃப்ரெண்டில் வந்து வாங்க எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருந்தாலும் காலை லைட்டாக தூக்கிட்டு அதில் தான் ஒரு டார்ச்சர் ஆனது. இப்போ அதனால தான் இப்போ லெக்கம்பியருக்கு இவன் கீப்பர் என்ன பண்ணுவார்னா அடிப்பார், லைட்டாக காலை தூக்கிருப்பாருங்க, ஒவ்வொரு பாலுக்கும் இருப்பார். அதில் தான் அவர் டென்ஷன் ஆகிட்டார். அதனால தான் லெக்கம்பியர் கீப்பரை விட்டு போகிறாங்க. இல்லைன்னா அவன் அசோக்கு வந்து 2 பேர்த்தையுமே விட்டு போயிடுவான். டீம் கொஞ்சம் ஏழகுணம் பிடிச்ச டீம்ன்றதால அவனே நிற்கான். இதெல்லாம் பால விக்கெட் கொடுக்காம இருந்துட்டானா? அவுட் தான். தெரியல, அவரே சொன்னார்ல. அதுக்கு தான் மணிகண்டனுக்கு கொடுத்துட்டாரு. அது ஜிபிக்கலாம் அவுட்டு மணிகண்டன் அதை அவர் சொல்கிற விதத்தை பாருங்க. அந்த விக்கெட்டு அதனால தான் நான் மணிகண்டனுக்கு விக்கெட்டு தான் சொல்கிறது. எல்லாம் இடுப்பியே தான் 25 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி வாங்க. நல்ல டீம் இவங்க. இப்போ டைப் எல்லாருமே அடிக்காங்க தெரியுமா? அடிக்கணும். நான் பார்த்து என்ன சொன்னோன்னே நான் ஓகே நீ கொஞ்சம் ஓவர் ரன் அதுக்கு போகும்னு நினச்சேன். ஆனால் நல்லா நம்ம பவுலிங் போட்டோம். முதல்ல ஒரு 5 விக்கெட் எடுத்துட்டோமா, அதுதான். ஆனால் எல்லாருமே அடிக்காங்க. எங்கள் டீம் 170 குறையாம அடிப்பாங்க. ரஞ்சித் ஒரு விக்கெட் 33 ரன் அடிச்சிருக்கான். 49 ரன் அடிக்கும்போது அவுட் ஆயிருக்கான். ஆனால் அவன் ஸ்கோர் 33. எங்கள் டீமோட அவர் அந்த அளவுக்கு அடிச்ச மாதிரி அதுதான் எங்கள் டீமோட அவர் அடிச்ச மாதிரி தெரியல மணிகண்டன். அவர் ஓப்பனிங் ஒரு 6 ரஞ்சித் அடிப்பார், அந்த அளவுக்கு இல்லை. பவர் பிளேலேயே அவுட் ஆகிடுவார். நேற்று ஒன்று இடுப்பில் போட்டாங்க, கடையில் வாங்கி ஸோ 7 ரன்னு 6 ரன் அடிச்சிருக்காங்க. நம்ம பரவாயில்ல போல கிளைம் பண்ணுறதுல. இல்லை நீங்கள் முதல்ல அவுட் ஆகிட்டோன்னு 3 அவுட்டில் இருக்காங்க மணிகண்டன். எதிர்பார்த்து போட்டாங்க, அதை பிடிச்சிட்டு இது அடிக்க வைக்கணும் அப்படின்னு போட்டோடனே அடிக்க பேட்டிங் தான் கண்ணா. சொல்றதா இது கத்துறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கா, கத்துறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கா? அதுதான் இது.
சாரீஸ். ஓ எல்லாரும் ஆள் ஓடி வராங்க. சிக்கிட்டாண்டா ஒருத்தன் மாப்பிள்ள. ஹலோ சொல்லுங்க. ஓய், ஏன் அது 3 நாளைக்கு முன்னாடி உள்ளது. அவங்க உங்களால வந்தாங்க மறந்துட்டாங்க. strength இருக்குது. அவரு எங்க நிக்கிறாரு? அவரு வெளியே போறாரு. அவன் ஆல்ரெடி உள்ள இருப்பான். கத்துனா எப்படி ஒரே ஒரு தேவட காலேஜ் டீச்சர் நீ சொல்லுவா அசிங்கமாலாம் விடுவோம். கண்ணா அந்த அளவுக்குலாம் இல்ல வேற நல்லா பார். நீ வேற சும்மா இருக்க சங்க ஊதி கிடக்குறீங்க. ஸ்கோர் எவ்வளோ? கண்ணா மேட்ச் போயிட்டு இருக்கு. அதுக்கு வேற வீட்டுக்குன்னு பண்ணிட்டேன் ஏய், ஆஹா. பண்ணிட்டேன் மேட்ச் போயிட்டு இருக்குல்ல பண்ணோம். 12 நிமிஷம் ஓடிடுச்சு. 17. வீண் பக்கன் பிள்ளைய பெற்று ஊம்புன்னு வைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. ஃபங்க்ஷன் நம்ம போனீங்களா மாதிரி இல்லையா? அமைதியா தானே இருக்கான். வீட்டுக்கு உள்ள வச்சு. தெரிஞ்சு ஃபங்க்ஷன் போனீங்க. போயிட்டு வீட்டுக்கு வந்தப்ப வெளியே போகுது. எங்க ஃபங்க்ஷன்? பெருங்கலத்தூர்ல. அதுக்கப்புறம் போயிட்டு இவனையும் ஃபேமிலியை மீட் பண்ணிட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு ரெக்கார்ட் ஆகுதா? அதாவது அது சேர் போட்டு உட்காருங்க. அப்படிதான் மறைக்கும் கரெக்டா. நான் அதனால தான் பார்க்குறேன். யாருக்கும் மறைக்க கூடாதுன்னா அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறேன். இல்ல அவரு கேமரா சொல்றாரு. இல்லை நான் அதில் உட்காரலான்னு நினச்சேன். எல்லாரையும் மறைக்கும். அங்கே வெயில் அடிக்குது சுல்லுன்னு. நேத்து வெயிலே தெரியல தெரியுமா? ம் நைஸ். இவர் மேல இப்ப அவர் பேட்ல நடுவுல டேப் சுத்தி இருக்குல்ல, அதுல போகுமா பட்டா டேப் அதுக்குள்ள ஸ்ப்ரிங் வச்சு 2வது மேட்சே நம்ம 100 ரன் அடிச்சாரு. 100 ரன்னா 100 சில்லறண்ணா. மணினா அப்படி கேட்கல. அந்த நடுவா அவுட்டா நாட் அவுட்டா? பராதுல்ல. நாட் அவுட். ஓப்பனிங் இறங்கி ஆடணும் பார்ட்னர்ஷிப். செம்மையா இருந்தது மேட்ச். அந்த ஆர்கேசி 200 சில்லற ரன் அடுதானே. சந்தோஷம். சந்தோஷம். போரு. போகாது ஸ்டேட்ல விட்டாங்க. ஐயோ. அன்னைக்கு அவர் கீப்பர் பாயில போட்டு போனாராம். ஒரு மதன் டீம்ல சதீஷ் இருப்பாரு. கீப்பர் கண்ணாடி போட்டு பல்லிலே போட்டு கரெக்டா இது இப்படி போட்டுச்சு அந்த பால். என்ன ஓடி வந்து இப்படியா தட்டணும். எப்படியும் குனிஞ்சு எடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சு எனக்கு. புரிஞ்சிடும்னா காலை தூக்கிட வேண்டியதானே. போர் போயிட்டு போகுது. அதனால ஒரு அடி டொக்குன்னு சவுண்ட் கேட்டுச்சு. அதான் கேட்குறேன் ஷூ சவுண்ட் மாதிரி கூட சேர்ந்து கேட்டா சும்மான். அதான் பட்டிருக்கேன். கரெக்ட் நல்ல வீட்டு போனதே தெரிஞ்சிரு. கால்ல நேத்து ஒரு பால் அடிபட்டு ஷூல பட்டு பார்த்தேன் மேல பட்டு அப்புறம் இங்க ஒரு ஒரு இன்ச் மேல தூக்கி போட்டுனா இவனுக்கு கால் வீங்கி அதே மாதிரி சொன்னில இது ஜெல்லு. வெல்லு. ஜெல்லு ஒரு நாள் நைட்டு தான்டா. அடுத்த நாள் வீக்கெண்ட் கழிச்சு வாலினி ஜெல்லு சூப்பரா இருக்கு. பிரே வேஸ்ட். பிரே வந்து அப்போதைக்கு காலைக்கு அடிபட்டோட இவங்க எல்லா பாலையும் ட்ரை பண்ணாத. கிடைக்கிறத மட்டும் யூஸ் பண்ணு. ஜெல்லா பேஸ்டா. பிடிச்சல அது சரியான ஃபீல்ட். ஒன் சரியில்லை. அதுலயே ஜெல்லு பேஸ்ட் இருக்குல்ல. ஜெல்லு சூப்பரா இருக்கு. ஜெஸ்டின் வந்து அந்த 3 மேட்ச் செம்மையா விளையாண்டாரு. அது டீமோட ஐயோ ஐயோ. டீமோட மொமெண்டம் கண்ணா பண்ணா நீ. ஆமாமா கண்ணன். பவர் பிளே மட்டும் விக்கெட் கொடுக்காம விளையாடுங்க. ஏன்னா பவர் பிளே 6 ஓவர் மட்டும் தான் பால் வேகமா இருக்கும். ஓகே. ஓகேவா? நீங்க நிக்கிறத வச்சு தான் ரன்னே அடிக்க வேண்டாகிறது. ரன்னே வேண்டானே. ரன் வேண்டாம் நமக்கு. எக்ஸ்ட்ராவில் 30 ரன் வந்துடும் எப்படியும். நீங்க நில்லுங்க போதும். பின்னாடி மணி என்ன பார்த்து நல்லா இருக்கு. 2 மணி என்ன ஒரு பார்த்து இருக்கு. அதனால எங்க டீம் கூட மட்டும் தான் ஊத்தி அப்படியே நின்னுடுவா. நம்ம நாலாவது டீம் ஓவர் ஏமணி ப்ரோ நீங்க 4வது ஓவர் மட்டும் ஒரு வைடு போடாம இருந்தீங்க. நீங்க வைடு நிக்கிறது பெரிய ஒரு வைடு போட்டு அதே மாதிரி பார்த்து வந்து அந்த 4 போடலாம். நீங்க ஆமா அது ஒரு ஸ்லோவர் செக் பண்ணி பார்த்தேன். ஏதாவது எச்சாவது ஆமா. நீங்க ஆனா ஆக்சுவலா என்னன்னா ஆஃப்க்கு ஓடிங்க அதுல இது வந்துச்சு. ஆனா அது ஆஃப் போட்டு தான் கண்டிப்பா கேட்ச். அது பால் நின்னு வந்துச்சு. அது நல்லா தெரிஞ்சு. கரெக்ட்டா வாட்ச். ஏன்னா நீங்க இவரை பார்த்துட்டு தான் புரியல. நீங்க கால் அடப்பாவி. அப்ப நீங்க தரையில நில்ல. நீங்க கால் தரையில நில்ல. அங்க நில்லுங்க அங்க நில்லுங்க. ஃப்ரண்ட்ல இருக்கும். எங்க ஜிப்லடா இருக்கா? ஜிப்ல இருக்கும்டா. எந்த வரேன். கார்டு மறந்துட்டாராம். அன்னைக்கு உங்ககிட்ட இவர் பண்ணாரு. எங்க அண்ணன் பேடே கேட்டா நீ கேக்குறியா? வெறும் ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல அவங்க கேக்குறாங்களா? கீழ இருக்கா கொய்யால. அது இல்ல உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருக்கான். என்ன பண்ணா ஹெல்மெட் போட்டான், க்ளவ் போட்டான்.
நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு. மியூசிக் போட்டு அங்கே போய் நிற்கிறான். போயிட்டாரு. பவுலிங் போடுறதுக்கு நிற்கிறாங்க. அம்பேர் சொல்லி பேடு கட்ட இல்லையா அங்கே இருந்து வாரான். ஓடு ஓடு ஓடு. ஹெல்மெட் ஒரு டைம் ஒரு மைண்ட் செட் மறந்துடும். அதான் ஹெல்மெட் படி இப்படி நிற்கிறான். அது இல்லைண்ணா, 2வது வாட்டி போச்சு பேட் எடுத்தும் போல. அப்போ அது வந்து என்ன ப்ரெஷராக இருக்காங்க. நல்ல பேட்டிங். ஒரு 99 ரூபா கொடுத்தா நம்ம லைவ் பண்ணலாமா இதில்? ஆமாம். ஆஹா லைவ் வராது. லைவ் இல்லை. வேவ் வேலை பார்க்கலாம். ஸ்டீம் யுவர் ஃபஸ்ட்டு மேட்ச்சு 99 கோ டு லைவ்னு இருக்குது. அதை அப்படி காட்டுவாங்கன்னா 2490. ஆனால் அந்த அமௌண்ட் போட்டுன்னு வச்சுக்காங்களேன், ஒவ்வொரு நாட்டோடைய வீக்னஸ் என்ன ஸ்ட்ராங் என்னன்றது கண்டுபிடிக்கலாம். எந்த நாட்டு வீக்னஸ்? 225 ரூபா கட்டினேன் ப்ரோ. அதுக்கு ஏதோ ஆஃபர் உண்டு. இப்போ தான் கட்டினேன். ஒரு ஆரம்பிச்ச பூரா கட்டினேன். அதுக்கு தான் அப்படியே எனக்கு அது ஆஃபரில் 99 போட்டிங்களோ? நான் போடவே இல்லை. 99 ரூபா எதுக்கு? 99 ரூபாய் எத்தனை மணியனே இல்லை அது எதுக்குன்னா 99 ரூபாய் எத்தனை சிகரெட் அடிக்கலாம்? மேட்ச் போட்டுருவாங்க. ரிக்வஸ்ட்லேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடி மேட்ச் போட்டுருவாங்க. இவங்க டீம் போடுதான் அப்படின்ட்டு என்ன பண்ணாலும் டீமுக்குள்ள போய் அவன் எங்கே விளையாடுறான், அவனோட ஸ்ட்ரென்த் என்ன, எந்த பவுலிங்கில் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்குது, எங்கே ஆள் விட்டா விக்கெட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். அவனுடைய ஹிண்ட் கொடுத்துட்றானுல, இந்தாங்க பப்ளூ பிரிண்ட்டு. நான் டென்னிஸ் பால்லாம் கிரிக்கெட்டர்ஸில் ஆடவே இல்லை. அதெல்லாம் வருது. நீங்கள் நாங்கள் ஒரு டைம் ரெடி பண்ணோம் டீம். ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வணிகல ஒரு 10 வருஷம் இருக்குமா? அதுக்கு முன்னாடி ஒரு டென்னிஸ் பாலுக்காக இது பண்ணோம். ஸ்டம்பர் பாலா? ஸ்டம்பர் பால். அந்த கிக்கீரோ சாப்பிட்டு நான் டென்னிஸ் பாலே ஆடல. ஒரு மேட்ச் தான் நடு டக் அவுட்டு. அந்த கிக்கீரோ அது வேற பிளேயர். அது எப்படி கிக்கி டென்னிஸ் பாலில் நல்லா ஆடுறீங்க, சைக்கிள் ரேட்லாம் வருது. ஓ போட்டு விட்டு இங்கே வந்துருச்சுடா க்ளோ கிடக்கடாங்கண்ணா. உள்ளே வந்து இப்போ தான் பார்த்தேன். அந்த பெரிய பேக் வந்து நான் இன்னொருத்தர் பேர் கட்ட சொன்னேன். இங்கே என்ன க்ளோஸ் எல்லாம் கையில் பிடிச்சி வச்சிருக்காரு. ரொம்ப நேரம் போட்டுனா ஈரமாக எனக்கு. நான் வந்து இதை காய வைக்கணும். எப்படி காய வைக்கிறது? ஃபேன் கட்டினா காய வைக்கணும். இதில் போட்டலாம். வெயில் ஸ்டவ் பற்ற வச்சு அதுக்கு மேலே வச்சிடலாம். அதே ஒன்று வெயிலில் மொட்டை மாடியில் தூக்கி போட வேண்டியது. வெயில் ஸ்டவ்வில் பற்ற வச்சு வேணா ஒரு கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி வேணா குளிச்சு விட்டு பாருங்க. கொஞ்சம் நெருப்பில் காட்டலாம். ஒரு இது தெரியுமா, தெலுங்கானாவில் பெட்ரோல் ஊற்றி கிடந்திருக்கு. அந்த ஆள் கவனிக்கல. பைக் இல்லை, பைக் இருந்துச்சு. அந்த ஆள் என்ன பண்ணுறாங்க, பைக் எடுத்து ஓரமாக கொண்டு விட்டுதான் உஷாரா. இந்த ஆள் பீடியை குடிச்சிட்டு தீ வச்சு தூக்கி போட்டார்ல, மொத்தமாக பிடிச்சிட்டு கடவுளெல்லாம். அது என்னன்னா அது வேஸ்ட்டாக போகுது. சரி அது எரிஞ்சிட்டா போட்டு இல்லை அவர் எதார்த்தமா அது எப்பவுமே அப்படி போடுவாங்க. இல்லை அது பெட்ரோல் கீழே லீக் ஆகிருந்திருக்கு, அவர் கவனிக்கல. அது பெட்ரோல் லீக் ஆகிருந்தா அவன் பைக் எடுத்து ஓரமாக விட்டான், மொத்தமாக போச்சு. ஒரு வயசான ஆள். எப்படி ஏன் நடுவில் ஸ்டக் ஆகுறாங்க? இல்லை செம ஃபீலிங். எப்படிங்க நான் உள்ளே வந்துச்சா பால்? பால்லாம் நான் வேறு தான் போடுறாங்க. நான் விட்டேன். பால் சில பால் ஊட்டி என்னவோ பண்ணிட்டு போன விட்டியோ? சில பால் பேட்டு கீழே போகல. நல்லா போகிறோம். நம்ம இதில் யாராவது போட்டாங்களா ஒரு ஸ்டெம்பு? மணிகண்டனுக்கா ரொம்ப ரொம்ப தான் வந்து ஸ்டெம்பு விழுந்து போகிறோம். சிக்கில் போட்டு ஒரு பாலாவது ஊற்றிட்டு போனால் கையை எப்படி காமிக்கலான்னு பார்த்தா சிக்கிலே போட மாட்டேங்குது. இல்லை ஒரு போல்டு யார் நீங்கள் தான் எடுத்தீங்களோ? கைக்குள்ள போகுது. ஆஹா விக்கெட்டு கொடுக்காதீங்க. விக்கெட்டே வேண்டாம். 10 ஓவர் ஃபுல்லாக விளாடுங்க. 10 ஓவர் தானட்டும். ஒரு ரன்னு ஜஸ்ட் 10 பால். நான் 10 ஓவர் வரைக்கும் மேட்சை கொண்டு போங்கண்ணா. ரன் வேண்டாம். யாரு
அது பிரேமா விராட் கோலி. விராட் கோலி பொறுமையாக தானே பாரு. ஆ மைண்ட் செட்டே இல்லை. இது வந்து ஃபுல்லாகவும் ஆடலை இந்த சாட்டை. ஃபுல்லாக அல்லாத பால் சரியாக படலை. மேலே 10 ஓவர் வரைக்கும் இழுத்துலாம். அந்த பால் அதுக்கு பிறகு டேமேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம தானே ராஜா. 10 ஓவர் விக்கெட் பவர் பிளேயில் கொஞ்சம் ரன் வரணும்ல, அதான். அது ஜானவே வேணாம். நான் எக்ஸ்ட்ராவில் 30 110 அடிச்சா போதும் 150 பாலுக்கு. 8 ரன் வந்துருக்கு. ஜஸ்ட் அடுத்தது யாரு? மணிகண்டனை கட்ட சொல்லுமா இல்லை அவர் கார்த்திகை கட்ட சொல்லுமா? நீங்கள் கேட்டுங்க. சரி, ஒரு 2 பேர்த்துல யாராவது கேட்டுங்க. முன்னாடி யார் அடுத்து? அவ்வளோதான். அந்த ஆருக்கு நம்ம கிட்ட போகிறோம். உங்கள் ஹைட்டுக்கு அந்த பேக்கில் இதெல்லாம் யாருக்கு நம்மளுக்கு கிடையாது. இது நம்மளது இல்லை. இது நம்ம இதில் பேட் இருக்கா என்ன கண்ணா? அதில் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்ணா பிரேம் இதில் பேட் இருக்கா? இல்லை அவர் எடுத்து போயிட்டார். அன்றைக்கு பேக் தானே எல்லாத்தையும் அந்த அங்கே இருக்குல்ல. இதே மாதிரி கருப்பு ஒன்று இருக்கும். என்னாச்சு? இல்லைன்னா கீப்பிங் பேட் தான் இருக்கும். அதில் ஒரு கருப்பு இருக்குது, சிவப்பு இருக்குது. அது ஓகேவாமா பாருங்கள். ஓகேவா? அப்போ அதில் இந்த இந்த பேக்கில் ஒரு சிவப்பு இருக்கும் பாருங்கள். அதில் அது ஓகேவா பாருங்கள். ஆ ஓகேவா? அந்த கருப்பும் இந்த வெள்ளையும் சேமு. வெள்ளை விட்டுறாங்க. இது நம்ம தானே எஸ்எஸ். வெள்ளை என்கிட்ட இருக்குது. இந்த எஸ்எஸ் நம்மளுது இல்லையா? அது எது இல்லைனா ஜெயிஸ்டின் பேடு கரெக்டாக இருக்கா பாருங்கள். நைஸ். ஸ்டாப் பண்ணிட்டாங்களே. 4 மொத்தமாக சேர்ந்து கொந்தளிக்காங்க. எஸ்எஃப் யாருது? நம்மளுக்கு தான் இருக்கும். நம்மள்தான் அது. ஜெயிஸ்டின் கொடுத்தாங்க. இல்லை அது புதுசா ஜெயிஸ்டின் இது உங்கள்தா? என்னது இல்லை, டீமோட தான். ஆ சரி. எது அது? வாங்க செப்பா சார் நம்மள்தா. ஆமாம், அவன் 2 பூச்சுனா இதோட சேர்ந்து வாங்கினது தான். அப்படியா? விக்கெட் கீப்பிங் ஒன்று, பேட் ஒன்று வாங்கணும். அப்படியே என் கிட்லேயே கூட இருந்துச்சு. அப்படியா? என் கிட்டில் உள்ள அது எடுக்கிறதே இல்லை யாரும். நம்ம ஃபுல்லாக கீப்பர் வேறு யூஸ் பண்ணுறோம்ல. வைடு டீமில் இருக்கிறது முக்கால்வாசி வளர்ந்து கெட்டது பூரா கீப்பர் பேடை கெட்டது. எஸ்எப்பா அந்த கம்பெனி பேர் மணியனே நம்ம வாங்கினது. தீப்பெட்டி வாங்கினியாண்ணா? தீப்பெட்டி வாங்கினீங்களா? எங்கே? அசோக் தான் இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டு வர சொன்னார். மைண்டில் என்ன நினச்சிட்டு இருக்கு? நல்லா உள்ள ஒரு பால் ஸ்ட்ரெயிட்டில் தான் அவன் ஸ்ட்ரெயிட் ரைட் கொண்டே வர மாட்டான். இப்போ கிராஸில் போடக்கூடாது. சரி சூப்பரா. ஐயோ தீப்பெட்டியே போதும். 55 ரூபா. என்கிட்ட சில்லற 55 ரூபா. 100 ரூபாய்க்குலாம் வாங்க வேண்டாம் தீப்பெட்டி. என்கிட்ட பஸ்ஸுக்குள்ள காசு போன வேற அவனுக்கு. 1 ரூபாயா 2 ரூபாயும் தெரியல. 1 ரூபாயா இருந்தால் 2 வாங்க, 2 ரூபாயா இருந்தால் 1 வாங்க. எவ்வளோ? இங்கே கொச்ச நிற்கிற மாதிரி இருக்குல்ல. ஃபுல்லாகவே அவனுக்கு போடுற பாலுக்கு இங்கே விட்டுருக்காங்க. வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ அன்னைக்கு அதே மாதிரி தான் ஆகிப்போச்சு. அன்னைக்கு எதுவும் மீட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், செட்டிங்ஸில் மியூட்டில் இருந்தது. நினைவு கையில் அடி. அதனால ஃபேஸ் போடலாம். அந்த கேட்ச் பிடிச்சது இதில் வீங்கிட்டு இதே மட்டி
மாதிரி மாதிரி ஏறி எப்படி அடிக்கிறது அதில் பிடிச்சிடலாம். எனக்கு அந்த இப்படி கட்டி பிடிச்சது இதில் போய் அது நான் கீழே விழுந்தா செத்துருவேன்னு பார்த்தேன். அதான் ஐயோ நான் வேற 2 வீலரில் தானே வந்திருக்கேன், வண்டியில் வேற வரலையா, 4 வீலரில் வரலையா. இவர் வெளியே தானே? ஆமாம் அவர் அங்கே ஒருத்தர் வெளியே இல்லை இல்லை 2 பேர் தான் வெளியே. எல்லாரும் உள்ளதான். இங்கே ஒருத்தர் நேரம் உள்ளான்ட்டு. அதுக்கு அடுத்தது நம்ம கார்த்திகை கிட்ட சொல்லிடுறோம். இப்போ இவர் இல்லைன்னா அது 4 தான். வைடு பக்கத்தில் நிற்கவனும் கரெக்டாக ஏம் பண்ணி பிடிச்சிட்டானே. இதே மாதிரி தான் அந்த ஃபீல்டிங் ஒன்று பண்ணான். பிரேமண்ணே அதெல்லாம் கற்றுக்கணும். யாரு? நம்ம பிரேமண்ணே பிரேமனுக்கு விட்டாருன்னு தெரியல, அழகாக சரியான அந்த கேட்செல்லாம் விடும்போது தான் மனசு கஷ்டம். ரொம்ப கரெக்டாக அல்வா மாதிரி கிளம்பி விழுந்துச்சு. நான் பிடிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தேன், கடைசியில் பார்த்தா ஓடலாம் இது ஏன் ஓடல? வேண்டாம். அவங்க ஸ்டார்டிங் கொடுத்தா ஓடி இருக்கலாம். இல்லை இவர் ரன்னிங் அவ்வளோ இருக்க மாட்டார். பவர் பிளேயை தாண்டி ரன் வரலனாலே பரவாயில்ல. 20 பாலுக்கு இங்கே 60 அடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஓகேவா, 20 பாலுக்கு அடிக்க விக்கெட் இல்லைன்னா ஷாட்னா சூப்பர் பேட். அது தலைக்கு நேர் போச்ச பால். தலைக்கு மேலேயா போச்சு? இல்லை கேப் போச்சு. அவரு அந்த இடத்துல நின்றுட்டு அங்கே போனதுனால அவ இங்கேருந்து பார்க்குறப்ப அவர் பால் வரப்பு குனிகிற மாதிரி இருந்தது. எத்தனை ரன்? நெக்ஸ்ட் ஓவரா? ஆமாம் ஐஸ் வாட்டர் இல்ல, கிடையாது. அம்பேருக்குலாம் தண்ணி கிடையாது. ஐஸ் வாட்டர் இல்ல, கூலிங் வாட்டர் தான் இருக்கு. ஸ்ப்ரைட்ல தண்ணி ஊற்றி கொண்டு வரட்டுமா? பிடிச்சிருக்காங்க. கூலிங் வாட்டர்ல கூலிங் இல்ல, பரவாயில்லையா? ஓவா இல்லை எங்க என்ன இப்படி இருக்கு? அண்ணா அடித்த ஷாட்டு 2 நல்ல ஷாட்டு. ஆனால் அது உள்ளே வர பால் தான் ஃப்ரண்ட்டில் ஆட வைப்பார். நீ இப்படி போகிற இப்படி இல்லை, எல்லா பாலும் இப்படி தான் டை அடிப்பீங்க போல இருக்கு. நான்லாம் டை அடி ஸ்ட்ரைட்டாக பண்ணிடலாம். 4 பேட்டிங் அதான் பேட்டிங். ரன் வந்துருச்சு, ஃபுல்லா விளாடுங்க, விக்கெட் வேண்டாம், ரன்னே வேண்டாம். முதல்ல 6.1 ரன்னு தானே 33. இதுக்கு பிறகு என்ன வேணும்? பிரேம் லெக்கில் வச்சுட்டார். புது போலரா? ஷாட் 6 அது சூப்பர் டேய். ஃபர்ஸ்ட் ஷாட் லெக் சைடில் அடிச்சிருக்கு. இல்லை நேரத்தில் அடிச்சார். அப்படியா? இப்போ ஓரளவுக்கு லெக்கில் அடிக்க வந்துட்டார். ஆமாம் 2 பால் போட்டிருக்காரு, 10 ரன். அஜய் ஃபர்ஸ்ட் ஓவர். அவர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டா ஓகே தான். ஏன்னா லெக்கில் தான் அவருக்கு ரன் வரணும். ஃபுல்லாக ஆஃப்லேயே போய் பால் டாட் ஆக்குறாரு. லெக்கில் விளாட ஆரம்பிச்சாருன்னா நல்லா ஸ்கோர் என்ன? 39. 6.2. ஃபர்ஸ்ட் 2 பவுலர் தான் இருந்திருக்காங்க. போடுவாங்க, இன்னும் கொஞ்சம் போடுவாங்க. ம் பவுலிங்க்கு பண்ண முடியும். வைடு 11 ரன். ஓய் கீப்பிங் வர வர பாலாஜினை சுத்த ஒர்ஸ்டாக இருக்கும். அதாவது நல்லா தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. என் ஊரில் ஒரு பால் ஒயிடு போகும்போது அது பிடிச்சாங்களே, அதில் அடி ஏதோ பட்டான்னு தெரியல. இல்லை நேற்று அப்படி தான் 2-3 நேற்று அது டக்குன்னு போகிற பால்ல எப்படி கையை போட. வைடு. அதுக்கப்புறம் டர்ஃபில் விளாண்டோம்ல அங்கேயே 12 ரன். ஃபஸ்ட்டு வந்ததில் நல்லா கீப்பிங் துரு நின்னார். ஒரு 2 மேட்ச் சூப்பராக பிடிச்சார். அவருக்கு பக்கம் இருக்கும் மணியண்ணே. அவரை விட்ட கீப்பர் விட்டாங்க அம்பேர். இவர் நான் அவரை மாற்றி விடுப்பா, அவர் பாவம்ப்பா அம்பேர். கீப்பிட்லாம் வாங்க போனார். சேட்டா பாவம். வாங்கியாச்சா? இந்த டீமோட சேட்டா விட்டு மனசாச்சு இருக்கா? பாவம் அந்த மனுஷன். அவர் வேண்டவே வேண்டாம், நான் நிற்க மாட்டேன்னாரு. பேட்டிங்க வெல் பேட். ஓடி எடுங்க. போயிரும். போயிடாது. ஆளில் போயிட்டு சூப்பர் ஷாட்டா. 16 ரன் இந்த 3 பால்ல. வரட்டும்
16 இல்ல வைடும் சேர்த்து 18. இல்ல 3 வைடா மொத்தம் 14 ரன்னு 2 வைடு மொத்தம் 3 பால் போட்டிருக்காரு. 2 வைடுனா 16 ரன்னு கொடுத்துருக்காரு 3 பால்ல. சொன்ன மாதிரி வந்துரும் போல எல்லா டீமும் மினிமமே 30 ரன் எக்ஸ்ட்ரா வந்துரும். இல்ல 13 ரன் 30 ரன் எக்ஸ்ட்ரா வந்துரும். நம்ம தலையில நின்னாலும் 30 ரன் வந்துரும். எப்பனாலும் வந்துறானே. அவங்க இப்பவே 13 போட்டாங்க. ஐடியா 13. ஏய் ஷாட்டியா ஷாட். பிரேம குட் கோயிங் டேய். இந்த ஓவர் என்ன அவருக்கு 20 ரன். இப்பெல்லாம் கேப்டனுடைய விஸ்வரூபம் உங்களுக்கு இல்லை இப்படிலாம் சில பேரோட பால் படும்போது தான் நம்ம பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு 4 பால் 20 ரன்னு 30 ரன் இருக்காரு. 30 ரன் ரைட்டா? அதனால் 4 பாலுக்கு 30 அப்படி போட்டிருக்கு. 4 பாலுக்கு 30. அது பவுலர் பவுலர் 20 ரன் பவுலர் 4 பாலுக்கு 20 ரன். நீங்க கீப்பர் நிக்க மாட்டேங்கிறீங்க. 5.33 அப்படியே காமிக்கல, அது 30 காமிக்கல. 4 பாலுக்கு 20 ரன்னுக்கு அப்படி நம்ம டீம் ரெகுலர் நம்ம டீம்ல நீங்க கேளுங்கடா. நம்ம டீம்ல நீங்க தான் கேட்கணும். என்னடா இது? மத்தியா கார்த்தி என்ன பால் 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 ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் இல்ல, அடுத்த மேட்ச் யாரு பிரேம் வந்தாப்ல, பிரேம் நிக்கல நல்லா பண்றாரு சார். உண்டு போச்ச கதா இல்ல நம்ம டீம்ல நீங்க இல்ல, அவர் ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க பிரேம் தான் நான் ஒரே மேட்ச் தான் நின்னேன். ஒரு மேட்ச் இப்ப வேணாம்னு சொன்னே. ஒரு மேட்ச் நெருப்பா நின்னா நீ ஒரு மேட்ச் நெருப்பா நின்னா தெரியுமா? இன்னொரு மேட்ச் ஒரு பாதி கொடுத்தாங்க, அது நெருப்பா தான். ஆனா வின் பண்ணோம். 2 கேட்ச் என்னமோ பிடிச்சானே இருக்கான். இல்ல அவர் ஃபீல்டிங்ல நம்ம யூஸ் பண்ணவே விட, அவரை கீப்பிங்ல தான் யூஸ் பண்ணோம். நானும் அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறாரு. வேண்டாம் வேண்டாங்கறாராம். யாரு? அவர்தான். அப்புறம் அவர் வந்துட்டாரு, தெரிஞ்சா அவுட். அவரு நீங்க தான் ரெகுலர் பிளேயர். அவர் ஆள் இல்லாம தான் நம்ம கூப்பிட்டோம். அவரே போரு பாவையா அந்த மனுஷன். 25 ரன்னு ஒரு ஓவருக்கு. இந்த ஓவருக்கு மட்டும் 25 ரன். தண்ணி இப்போ முடிங்க தண்ணி. இப்போ வைங்க ஓவர் வாழைப்பழத்தை. முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சு 7 ஓவர் 54. இந்த ஓவர் இப்போ 20 வைங்க வாழைப்பழத்தை. கண்ணே இந்த ஓவர் மட்டும் 20 ரன். ஒரு 4 4 4 ஒரு பவர் பிளேல 10 ரன் வந்தாலும் பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு நேரம் உள்ள நிக்கிறீங்களோ நிக்கணும். அந்த அளவுக்கு நீங்க பின்னாடி விளையாடுங்க. ஷாட்டுக்கு போயிடுறாங்க. 6 ஓவருக்கு 20 ரன் 10 15 வந்தாலும் ஓகே தான். 7 ஓவர் பவர் பிளேக்கு 54 ரன் வந்துச்சு. ஒரு ஆமா 7 ஓவர் முடிஞ்சு 29ல இருந்து எந்த அளவுக்கு பவர் பிளேல விக்கெட் கொடுக்காம விளையாடுறீங்களோ அந்த அளவுக்கு 180 ரன் அப்பவே பிளான் பண்ணிட வேண்டியது. முன்னாடி வரைக்கும் எப்படி அடிச்சாலும் ரன் வந்துரும். ரன் வந்துடும். எதுக்கு உங்களை மாத்த வந்தான்? காலையில நிக்கிறேன்ல, இப்போ ஏன் உள்ள போய் நின்னீங்க? அப்புறம் அவன் செல்லு சார்ஜ் ஏற்றுறேன். எங்க டீமா இருந்தா தண்ணி அடிச்சு தர்றது கூட ஒரு நாதி கிடையாது. ஆமா, ஏன் முன்னால ஆள் வரல, இப்போ வர மாட்டேங்குது. தண்ணி எடுக்கிறதுக்கு எங்க 11 பேர் மட்டும் ஆடுறதே ஆச்சரியமா இருக்கு. அதான் கேட்கேன். எல்லாம் சின்ன சின்ன பையனோட டக்குன்னு எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு போயிருக்காங்க. ஏய் எத்தனை பேர்டா போட்டி போடுவீங்க? பொறுமையாடா இருங்க நாங்க பாத்துக்கிட்டேங்க. அதான் அவன் தான் சும்மா தானே இருக்காவா? அங்க போயாண்டா. ஏய் அங்க போடா டேய். பாக்குறீங்க கேமரா. ஏய் அங்க போடா டேய். நீ அங்க போடா டேய். லைன்ல ஏய் வேண்டாமா, இது இந்த செல்ல ரெக்கார்ட் ஆகுமா? இது இந்த செல்ல ரெக்கார்ட் ஆகுமா? ஆமா. ஆனா மாட்டினதுக்கு அப்புறம் நிறைய வேதம் தான் இருந்தாலும் விடுறதா இருக்கலாம். முன்னாடி போறதுதான் ரெண்டாவது வர்றது பிடிக்கல. அதுக்கு அதான் அதான் அது குலைச்சிட்டு போயிட்டே நீ எதுக்கு பின்னாடி வர? அது ஒண்ணுமே செய்யல. யாராலும் பண்ணுங்கப்பா, ஃப்ரீயா தானே போட்டிருக்கேன். இது ரெக்கார்ட் போட்டுருக்கு. ஆமா வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கு. வாய்ஸ் ரெக்கார்டு ஐயா எவ்வளவு கேவலமாலாம் பேசினா அது போட மாட்டாரு பார்த்துட்டு. சண்டை போடாங்க யாராவது வச்சு பண்ணிக்கிடுங்கடா பார்த்துட்டு அது பாட்டு போகுது. பண்ணிருக்கா கூலிங் வாட்டர் ஏதாவது கூலிங் தீர்த்துட்டாங்க. குடி தரவா? அது குடியாங்க நான் குடிச்சிட்டேன். பவர் பிளே முடிஞ்சு அந்த தெய்வத்தை யார் தெரியுமா லாஸ்டா இறங்கினார்ல அவரு 9 விக்கெட்டுக்கு இறங்கினா தெரியுமா? அவரு மணியன் அவுட் ஆகல. லாஸ்ட்லயா? அவரு இல்ல, லாஸ்ட்ல நின்னாரு. 8வது விக்கெட்டுக்கா 9 விக்கெட்டு லாஸ்ட் விக்கெட். இங்க நின்னாரு. அடிச்சு சூந்த மாதிரி இருக்கு.
டீமே சோந்தமாக இருக்கு ஒரு ஓவரில் வேணும். அந்த ஒரு ஓவர் தான் எனர்ஜியை போயிட்டலாம். முதல்ல இருந்த ஒரு எனர்ஜி இல்லை. அது போயிடுச்சு. பேட்டிங் ஓடவே இல்லை. பின்னாடி ஆள் ஓட 2 எடுங்க. ஆய் பேட்டிங்ண்ணா. ஒரு ஓவரில் அப்படியே சைலண்ட் ஆகி ஆரினா ஒரு விக்கெட் தானே. ஆமாம் ஆமாம். வா ஷாட் எப்படி பிடிக்காம போகணும். அந்த இடத்துலலாம் வந்து அவங்க ரன் ஓடிடுறாங்க. நம்ம டீம் அடிச்ச உடனே ஓடிடுவாங்க தெரியுமா. நான் ஓடுற ப்ரெஷரில் நம்ம ஆளுங்க விட்டுருவாங்க. பால் கைக்கு போகுதான்னு பார்த்துட்டே ஆனால் அவங்க பேட்டில் பட்டோன்னே அவங்க மூவிங் 2 பேரும் ஸ்டார்டிங் அங்கேருந்து மூவிங் தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? அவசரப்பட்டு தூக்கி இருந்தால் கஷ்டம். இல்லை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போட்டாங்க போலக்கிட்டே போயிடும். கொடுத்தது நான் கண்ணை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். தேங்க்ஸ். விளையாடுறத கொடுத்தா தான் நல்ல ஒரு உதாரணம். நாங்கள் பண்ண நல்ல கம்பெனி கொடுத்தீங்க. 2 சசி போன ஒரு 25 ரன் கொடுத்துருக்கீங்க. இல்லை வேற ஒருத்தவங்க நோபாலா நோபாலா கூகுள் பே ஃபார் பிசினஸ் இல் 57 ரூபாய் பெறப்பட்டது. நோபாலா வைடா. நோபாலு இன்னும் கொடுத்தோம் இல்லையா. ஒயிட் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி எங்கேயாலும் திட்டுறேன், ஏரியாலும் திட்டுறேன். காற்று இருந்தால் நல்லா மட்டும் செய்கிறாங்க. அப்பா சாமி அப்படின்ற நேரத்தில் இந்தளவு வெயில் இல்லை, ஓரளவு காற்றடிச்சிட்டு இதாக தான் இருந்துச்சு. எனக்கு செம்மையாக பசிக்குது. கொஞ்சம் சாப்பிடுவோம். ரொம்பலாம் சாப்பிடாங்க. டேய் அப்படியே கொண்டு போங்க, பிரச்சனையே கிடையாது. என்ன 160 ஸ்ட்ரைக் ரேட்ல ரைட்டா தெரியலையா இரு அவனும் தான் எங்க போக போற? லைவ்ல தான் போயிட்டு இருக்கு. லைவ்ல எங்களை போதும். ஸ்கோர் கட் ஆயிட்டு இருக்கு. வந்துட்டு தான் இருக்கு. எப்பவுமே வரமாட்டாங்க. நம்ம 2 மணி ஸ்லாட்டுக்கு. நம்ம கூட 2 மணிக்கு வந்தா வரோம். ஆமாம் 3 மேட்ச் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வராத மேட்ச் எப்படி கரெக்டாக வந்தாங்கன்னு தெரியல. கேட்டிருப்பான். இவன் நீ தான் ஃபோன் போட்டு ஃபோன் பண்ணி கேட்டுருப்பான் எந்த டீமும் வராங்க. இந்த டீம் கூட தான் விளையாடுவீங்களே. ஃபோன் பண்ணி கேட்டிருப்பான் எங்கள் டீம் இல்லைன்னு ஒன்றும் வரேன்னு சொன்னாங்க. பேடினா லவ்லி பேடி. பேர 4 பேட்ச் பேட்ச் ஏறி பேட்ச் 4 நல்ல தட்டி. நைஸ் பேட்டிங் பாய். உடச்சிடாதுல சேர். என்ன வந்தாச்சு போல இருக்கு. அது வேறையோ? இது வேற. இதுக்கு இது கிடையாது. அந்த டைம் கிடையாது. எனப்பெருக்க டைம் கிடையாது. இது மார்கழி மாசம் தான். இல்லை அப்படி இல்லை. மனிதர்கள் மாதிரி அதுக்கும் இனப்பெருக்க காலகட்டத்தில் தான் விரட்டும். மற்ற நாள்லாம் விரட்டாது. அதுதான் சொல்லி மார்கழி மாசம். மார்கழி மாதம் இல்லைண்ணே. ரொம்ப டீட்டெயிலாக வேணாம் விடுங்க. இப்போ நாய்க்கு இப்போ மனிதர்களுக்கு வருதில்ல இந்த மாதிரி மாதத்தில் 3 நாள் அந்த மாதிரி டைமில் தான் விரட்டும். இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான். இப்போ அது ஃபார்மில் இருக்குது, அதனால தான் விரட்டுது. இருல கொஞ்சம் விடல. அவர் பக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் புரிய லேட் ஆகுது. இல்லை புரிஞ்சுக்கிறதெல்லாம் ஓகே தான். அவனுக்கு என்ன டவுட்னா ஏன் மாட்டுதுன்னு கேட்கான். அங்கே சாமி அமைதியாக இருங்க. அங்கே சாமி ஏன் லாக் ஆகுதுன்னு கேட்கான். சின்ன பசங்கள்லாம் இருக்காங்களா? பிறப்பே அப்படிதான். இன்னும் கொழுப்பு மாதிரி
ஓரம் போன ஒரு படம் இருந்துச்சு. ஆமா, ஆர்யா தான் ஹீரோ. இந்த ஜான்சனா ஜானா அவன் தான் இது இந்த சார்பட்டா பரம்பரைலாம் அந்த ஓரம் போல அவன் சொல்லுவான், ஏய் அவன் ஆட்டோவில் அவன் ஆள் கூட இருக்கான் அப்படிமானா, ஏன்டா சின்ன வயசுல நாய் அடிச்சு பாவமேன்னு தீரல, இது வேறையா நமக்கு அவன் பாடி இருந்து போலாம் விடுறா அப்படிமா. நல்ல டைலாக் பேசான். என்னெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, நாயும் பீ ஃப்ரெண்ட்ஷிப், பீ காஞ்சா ஈ பிறந்துற போகுது அப்படிமா. படம் பூரா எடுத்தது 200 ரோட்ல. அப்போ ஒன்றும் கிடையாதுல்ல, அப்போ ரோடு சும்மாடா. நம்ம சைடு ஒரு லெஃப்ட் வேறு இருக்கார்ல. அந்த ஆளை மாற்றிட்டாங்க. அந்த ஆள் இப்போ வரல. அஜய் அவர் எப்படி வருவார்? 25 கொடுத்துருக்காரு. அவரே என்னைய விட்டுருங்கன்றவாரு. லாஸ்ட் அங்கே ஸ்ட்ரைட்டில் இங்கே 25 ரன் அடிச்சா உங்களுக்கு எப்படி தருவார்? ஆமாம், இவர் தான் அவரை போட்டு கிடைச்சது அடிச்சது அவன் தான் அதில் இவரு தூங்கிட்டேன். அதுக்கு ஒரு 4 போர் பைக்கில் போயிட்டீங்களோ? 17 ஒயிடு தான். நோபால் போடல இன்னும். நம்மளும் நோபால் போட்ட மாதிரி இல்லைல்ல அன்னைக்கு. போட வேண்டிய ஆள் நீங்கள் தான், போடவே இல்லையா? நான் இப்போ ரொம்ப நாளாக போடுறதில்லை. எல்லாமே ஓகே தான். இப்போ கரெக்டாக லைன் அண்ட் லென்த்தில் வந்துருச்சு. வேற யாரோ போடுவாங்களே? நான் போடுவேன். அச்சோ, இல்லை, வேலை பக்கத்தில் யாரும் இல்லை. அதே காத்து வாசம் ரஞ்சித் வராரு போட. ஃபஸ்ட்டு 5 விக்கெட்டு 24 ரன்னு. அன்னைக்கு எங்கள் டீம் நல்லா போடுங்க. அதான் 5 விக்கெட் எடுத்திருக்காரு, 24 ரன்னு. பெஸ்ட்டு எனக்கு எப்படி காமிக்கும்? பெஸ்ட்டு 6க்கு 16. அப்படியா? இந்த கிரவுண்டில் தானே. அதெல்லாம் மேட்ச் தோத்துட்டாங்க. காலைல நெல்லை சூப்பர் கிங்ஸு. அதான் என்எஸ்கேல ஆடும்போது காலைல 6 மணி ஸ்லாட்டு பவுலிங் போட்டு போயிட்டேன். 6 விக்கெட்டு. பவுலிங்லாம் முடிஞ்சு பேட்டிங் பண்ணி ஜெயிக்கணும், அவ்வளோதான். அடிச்சு மேட்சே நான் உள்ள நான் இதில் தான் எவ்வளோ அடிச்சு நின்றுட்டு இருந்தேன். பின்னாடி வந்து ஆளும் 12 13 நின்றுச்சு. சரி, நான் எனக்கு கடைக்கு லேட்டாகவும் நான் கிளம்பிட்டேன். பாலை என்கிட்ட கொடுத்தாங்க. போன வாரம் இங்கே தான் விளாண்டோம். அப்படியா? யாருமே இல்லைல்ல. போன வாரம் 4 ரன்லேயே அவங்க இன்னொரு டீமை சேர்த்து போட்டு விளாடுறாங்க. அதுலேயுமே ஆள் வரல. சேவியரான ஒருத்தவங்க போலீஸ்காரங்க அவங்க எல்லாம் இருக்காங்களா? அவங்க தான் இருக்காங்க, அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. சேசுதாசனை வந்து அவங்க அக்கா பசங்களை யாரையோ 2 பேரை கூப்பிட்டு வந்து விளையாடுறாங்க. அப்பவுமே ஆள் பத்தலை. அதெல்லாம் மணிகண்டன்லாம் ஸ்டார் பிளேயராக இருந்தாங்க என்எஸ்கேல. நம்மளும் வெளியே வரும்போது ஸ்டார் ஆகிட்டோம். பேட்டிங் நானும் அங்கே ஒரு மேட்ச் விளாண்டேன். ஒரு மேட்ச் 2 மேட்ச் வரைக்கும் விளாண்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு 5 விக்கெட் எடுத்த அன்னைக்கெல்லாம் மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். நான் உள்ள நின்றுருக்கேன். பின்னாடி வர ஆளுக்கு பூரா அவுட்டு. டப்புன்னு போகுது எல்லாம். ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச். நல்லா போட்டுட்டு இருப்பேன். எனக்கு ஒரு பேட்டிங் இது ஓடுங்க. கொடுக்க தெரியாது. யார் யாருக்கு கொடுக்கணும், யார் யார் இறக்கணும். முத்துகிருஷ்ணனுக்கு அப்படிதானே. முத்துகிருஷ்ணனுக்கு கேப்டன் தகுதி கிடையாது. ஆசை கேப்டனா பண்ணணும்னு ஆசை. அதை எப்படி பண்ணணும்னு தெரியல. எங்கள் டீமில் இருக்குன்னா எல்லாருமே நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரே மாதிரி விளாண்டுட்டு இருக்கோம். அதனால் எல்லாம் ஓரளவுக்கு கேட்பாங்க. இந்த இப்போ எல்லாம் இங்கே வேறு ஆளாக இருக்கும்போது அது கரெக்டாக வராது. கொஞ்சம் நாள் பிடிக்கும். அதை வந்து தெரிய முடியும். இல்லை, அதைத்தான் நானும் சொன்னேன். முதல்ல அந்த 11 பேராவது டீம் ஆளுன்னு செட் பண்ணணும்ல. அது கொஞ்சம் நாள் பிடிக்கும். 11 பேராவது அந்த டீமுக்குன்னு செட் பண்ணணும்ல. புதுசாக ஆள் இந்த வாரம் 2 பேரை கூட்டு வருவான், அடுத்த வாரம் 2 பேரை கூட்டு வருவான். அது செட் ஆகாது. அப்புறம் இந்த வாரம் வரவங்க அடுத்த வாரம் வரமாட்டேங்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. அவங்களா ரெகுலராக வந்தாலும் பரவாயில்ல.
இவனா வேண்டாம்னு சொல்லிடுவான் போல. ஆனால் நம்ம கிட்ட சொல்ற அப்படி சொல்லலையே. இன்னைக்கு அவங்க வெளியே போயிட்டாங்க, அதனால வேற ஆளை கூப்பிட்டு ஓடு. அப்படி கிடையாது. ஆஃபீஸ் மேட்ச் இருக்கும்போது ஆஃபீஸ் போயிடுவான். இது முக்கியம் கிடையாது. அங்கே போயிடுவோம். அப்புறம் அங்கே இருந்துட்டு இங்கே வரணும், இது வர முடியாது. இன்னைக்கு நெல்லை சூப்பர் கிங்ஸும் அந்த 11 பேர் 12 பேர் இருக்கும்போது கரெக்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க என்னன்னா யார் போனாலும் போட்டு, அதாவது இப்போ என்னன்னா எப்படி அமலில் போகும்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ மணியனை ஒரு மேட்ச் அங்கே விளாண்டாருன்னா மணியனை இனி வரக்கூடாது. அப்படி காலைல அங்கே மேட்ச் விளாண்டாருன்னா ஸ்டார்டிங் அந்த 76 அடிச்சதுக்கு 3 மேட்ச் எனக்கு பேட்டிங் இறக்கலையே. அதுக்கப்புறம் அடுத்த 50 போட்டப்போ அதுக்கப்புறம் ஒரு 3 மேட்ச் கேப்பு பேட்டிங் ஆடிட்டானா, எம்மே இறக்கக்கூடாது, உட்காரு. ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி. ஆனால் டீம் ஜெயிச்சுட்டு தான் இருந்து நல்லா எல்லாரும் நம்ம ஃபுல் எஃபெக்டாக போடுவோம். பிரேமு கவலைப்படாத பிரேமு வணக்கம். ஒன்று அங்கேருந்து மூவ்மெண்ட் இல்லை, இங்கேருந்து மூவ்மெண்ட் இல்லை. வாடல 2 பேரும். சரி இருந்தாலும் பிரேம் ஒன்று விட்டாரு, பிரேமுக்கு விட்ட மாதிரியே ஒன்று விட்டாங்க. அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பிரேமுக்கு அல்வா கேச்சு. இதுவும் நல்ல கேட்ச் தானே. இது கொஞ்சம் வேகம் தான். அவங்களுக்கு வந்து இப்படி வந்தது, ஸ்லோவாக வந்துச்சு. இப்படி வந்தது. இவங்களுக்கு இப்படி. இவர் தான் அந்த அஜய். கேட்ச் அழகாக பிடிச்சி. இவர் தான் அது லாட்டு. இவர் தான் ஒரு போட்டார் முனிண்ணே. சரி சரி, இன்னொரு வாட்டி உள்ளே போவார், ஒரு 10 ஓவர் கழிச்சு போவார். அப்படியா? ஆனால் மாறி அன்னைக்கு 25 ஓவர் போட்டாங்கல்ல, செம ஸ்ட்ராட்டஜி தெரியுமா அது. இந்த மாதிரி பிளான் ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை. பத்தியெல்லாம் மாதிரி என்ன ஒரு ஓவர் நீங்கள் கேட்டியே, அந்த ஒரு ஓவர். ஆனால் இன்னொரு நாள் போடுவேன் மணியண்ணே. அது அவங்க கூட விளாடும்போது போடுவோம். நாங்கள் தான் விளாட மாட்டோமே. ஒரு ஓவர் போடும் எங்க கூடயா? ஆஹா, அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான், கோட்டா முடிஞ்சு. நீங்கள் வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கல. ஓவர்த்த அது வேண்டாம்ப்பா. இது தெரிஞ்ச டீம் கூட போடுற ஐடியா இல்லை. அதுதான் நல்லது. டீம் கூட ஒரு மேட்ச் தோத்தோம், அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் ஒரு மேட்சுமே அதுக்கப்புறம் டீம் கூட போடவே இல்லை. மதன் 10 மணி மேட்ச் தானே. எங்களை ஒரு பள்ளத்தில் கூட்டி வச்சு கொண்டு விட்டான். அழகா எங்களை குழியை தோண்டி அழகா தட்டி கடல் மண்ணு மாதிரி இருந்துச்சு. அதில் அந்த அளவுக்கு பேட்டிங் ஆளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே. அதை தான் சொல்கிறேன். எப்படின்னா மழை பெஞ்சு பிச்சு பேட்டிங்க்கு அழகா இருக்கு. பேட்டிங் கடல் மண்ணு மண்ணு மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஓடி அவனை பவுலிங் போட்டு அப்படியே கீழே சொதன்னு ஆயிடுச்சு. பின்னாடி போனால் தண்ணி, கீப்பர் தான்னா தண்ணி போவாது, அங்கே தான்னா தண்ணி போவாது, இங்கே தான்னா இங்கே தண்ணி போவாது, எல்லாம் 30 yardsக்குள்ளே தண்ணி. ஓகேவா? கடைசி என்னன்னா குத்துன பால் அப்படி உட்காந்துருது. நம்ம வேகத்தை எதிர்த்து அடிக்கிறது. ஆனால் அதுக்கு குத்தி பேட்டில் பட்டு அப்படி போகும். பள்ளத்தில் போட்டு சிங்கிலே தட்ட முடியாது. ஏன்னா குத்துனா பால் வேகமாக வந்தால் தானே உருண்டு போகும். உருண்டு போகிறதுக்கு ஒன்றும் கிடையாதுல்ல. அதுக்கு பிறகு அவன் டீமை வின் பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் கிடையாது. அந்த மேட்ச்லேருந்து வெளியே வர்றதுக்கே எங்களுக்கு 8 மேட்ச் ஆச்சு. அடுத்த 8 மேட்ச் தொடர் தோல்வி தான். வேலன் சிசி மாதிரி அதுக்கப்புறம் மேட்ச் கிட்ட தொடர்ந்து தோல்வி. ஒரு வியாழக்கிழமை விளாண்ட மேட்ச் ஜெயித்தோம். அப்புறம் போன வாரம் தோல்வி. போனாலும் பிச்சா செத்து போயிருந்தது. குட் ரன்னிங்டா. எப்போ அழுத்துறாங்க ஆள் இல்லை. குட் ரன்னிங், குட் கால், குட் கால், குட் கால். அவரு நினைப்பாரு விஷ்ணு, சும்மா இரியா ஏயா மட்டும் உடம்பு படுத்துறேன். 74 73 தானே, 71 இருந்தில்ல, 3 ரன் ஓடிருக்காங்கல்ல. 70 ரன் தான் எவ்வளோ போட்டிருக்கான் பாரு. 70 இருந்தா இன்னைக்கு நடந்தது. மணிகண்டன் தூங்கிட்டான். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, கார்த்தி 6-4 அடித்த உடனே சரி மேட்ச் முடிஞ்சு இது என்னத்தை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு 100 ரன் தான். அதில் போய் படுத்துட்டான். அதில் ஒரு மேட் மாதிரி இருந்தது. பார்த்தா அங்கே 25 பாலுக்கு 25 அடிக்கிறதே கஷ்டம். அதில் 25 பாலுக்கு 50 வந்து நிற்கிது. அதுக்கு பிறகு தான் யோசிக்கணும், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு தான் பேட்டை வேகமாக சுற்ற ஆரம்பிச்சது. பால் எதுவும் போகலை. முட்டி போய் அங்கே கேட்ச் ஆகுறது, இங்கே கேட்ச் ஆகுறது. அப்போ நெல்லை ராயலில் பவுலிங் போடுற 2-3 பேருமே வந்து நெல்லை சூப்பர் கிங்ஸில் விளாண்டுருக்காங்க. நீங்கள் கூட்டு வந்துருக்கீங்க. நான்லாம் வந்திருக்கேன். என்எஸ்கேல தானே விளாண்டீங்க. அதுக்கப்புறம் தானே டீம் போட்டீங்க. டீம் போட்டோம். அது போட்ட உடனே என் பிளேயர் எல்லாம் இங்கே வந்து தூக்கி வெளியே போடு, தூக்கி வெளியே போடு. அது ஒரு நாள் சொன்னார், அமலில் போனோன்னு சொன்னார், 3 வாரம் எவ்வளோ மேட்ச் வரல அவனாலும் தூக்கி வெளியே போடு அப்படின்னாரு. ஆமாம், குரூப் போட்டு வெளியே. ஆனால் இன்னுமே 2 பேர் விளையாடாதவங்க குரூப்பில் அந்த குரூப்பில் இருக்கான். அதை தான் நான் கேட்டேன். அவருக்கா 4 பேர் இருக்காங்க. உங்கள் உள்ளே இருக்கான். அப்போ நாங்களாம் வந்து வெளியே தூக்கி போட்டு சரி ஓகே நான் வெளியே வந்துட்டேன். அதனால எதுவும் கேட்க நான் அதுதான் கேட்டேன். ஒன்று எங்கள் ஊருக்கு எங்கள் டீமு எங்கள் குடும்ப டீம்னு சொல்லிட்டு போங்க. என்ன பண்ணுறீங்க? நான் அதை தான் கேட்டேன். ஒன்று எங்கள் குடும்ப டீம் சொல்லிட்டு போங்க, நாங்கள் பாட்டு வந்தால் எங்கள் பாட்டு செவனேன்னு வருவோம் போவோம். டீம்னு இருந்தால் ஒரு இது இருக்குல்ல அப்படின்னு.
எல்லாமே ஏடா கூட போல 74 84க்கு 68 வரும் ஒரு 74 ரன்னு அண்ணே இல்லை 4 ரன் வச்சு அமைதியாக ஜெயிச்சுக்கலாம். சசி 11 கிருஷ்ணன் பார்த்துக்கிட்டே இருப்பான். யாரு முத்துகிருஷ்ணன் பார்த்துட்டு தான் இருக்கான். மானங்கிட்டே பேசணும்ல இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முத்துகிருஷ்ணனா ஃபோன் பண்ணா நான் போக மாட்டேன். அமல்னே லைனில் வந்த மாதிரி இல்லை. இல்லை இல்லை அமல் அது யார் அந்த டீமான்னு கேட்டாங்களே யாரும். ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. எங்கள் டீமில் வந்தோம். அதுக்கு காரணம் வந்து சொன்னாங்க. பேட்டிங் போடுதான் ஆஹா போவார். ஓடுங்க வேண்டாம் இருங்க ஸ்டார்டிங்லேயே ஓடிடணும். அது கூட அது அவர் அங்கேருந்து ஏன்னா இவன் வந்துட்டு மிடில் போயிருந்தா அப்படி இல்லை, அவர் ஸ்ட்ரெயிட்ல இருந்து இங்கே மூவிங் வராருல, அப்போ இதில் 2 ஓடலான்னு இவங்களே பிளான் பண்ணி ஃபர்ஸ்டே ஓடணும். முதல்ல ரன்னிங் ஒரு முதல்ல ஓடும்போது 25 ஓவர் விளையாடணும். அது ஓட முடிஞ்சா அந்த ரன்னை யூஸ் பண்ணிக்கணும். ரிஸ்க் எடுத்து ஓட வேணாம். அதுதான் பால் கிட்ட அவர் போனதுக்கப்புறம்லாம் இவங்க பொறுமையாக வந்துட்டு திரும்பினா வேஸ்ட், ரன் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் சீக்கிரம் ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும். அது கைக்கு போகிறது வந்து சிங்கிள் தான் போகணும். ஏன்னா ஒரு பால் எடுக்க அங்கே வர்ற கேப்பில் ஒரு ரன் ஓடிடலாம், அது எடுக்கக்குள்ள அடுத்த ரன். கீப்பர் மாற்றிட்டாங்களா? அதே கீப்பர் ஃபர்ஸ்ட் தானே. ரன் ஃபாஸ்ட்டாக இருந்தால் 2. அதானே பார்த்தேன். ஃபஸ்ட்டு பவர் ரன்னாரா இவர் லாஸ்ட்டில் பேட்டிங் பண்ணார்ல அவர். அன்பு ஒரு 4 அடிச்சார்ல லாஸ்ட்டாக. இப்போ கீப்பர் அதுக்குள்ள மாற்றிட்டாங்களா? இப்போதான் சவுண்ட் வருது. நல்ல பவுலிங், நல்ல பேஸ் வருது. ரெண்டு ஓவரும் என்னமோ பயங்கரமாக இருந்துச்சு. அது ஒரு மேடன் ஆயிரும்னு நினச்சேன். லாஸ்ட் பால் அடிச்சுட்டாங்க. ஒரு ரன் என்னமோ போயிடுச்சு. சரியான லைன். தூங்கிட்டு இருக்கீங்களா? என்னடா தூங்கிட்டு இருக்கேடா புறம்போக்கு. அண்ணா ஷார்ட்ல தொப்பி போட்டுருக்காங்க. நைஸ்டா. இந்த இது இருக்குல்ல, இந்த இதே அப்படியே விக்கெட் போகாத அளவுக்கு அப்படியே உருட்டிடணும். பின்னாடி இவங்க விளையாடணும், அவங்க விளையாடணுன்ற மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. இது நம்மளே முடிச்சிடணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட விளையாடணும். குட் ஸ்டாப். ஆனால் அவன் கேட்க முடிஞ்சு அவன் மூஞ்ச பார்த்தனே அழிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் நின்று ஸ்டிக்லேயே தொங்கிடலாமான்ற மாதிரி. அது நீங்கள் போட்ட பால் அந்த மாதிரி பால் தான். நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா, அடிக்க மாட்டான் ஆனால் அடிக்க வைக்கணும். எக்ஸ்பெரிமெண்டால தான் அந்த பால் அடிக்க தான் போய் அந்த 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 விக்கெட்டுக்கு அப்புறம் அந்த பால் வந்து சரியான பால். கொஞ்சம் தொட்டு இருந்தாலும் சைடில் கேட்ச். அது செம பால் லாஸ்ட். இந்த பால் அந்த ஹேட்ரிக்காக பேட்டில் படலை அவருக்கு விளையாடிட்டாங்க. செம்ம. நம்ம தான் 100 சில்லற மேட்ச் விளாண்டு போனோம். சரியான மாற மாற 3 மேட்ச் தோற்று தான் நம்ம மொத்தமே தோற்றது 23 மேட்ச் நம்ம தான் இருக்கோம் விளாண்டது. அதுக்கு 3 மேட்ச் தொடர்ந்தாப்புல எங்களுக்கு தெரியாமலாம் டீம் உங்கள் டீமோட போடுறேன்னு சொல்லி போட்டு வாங்கினதெல்லாம் உண்டு. அப்போல்லாம் போன மேட்ச்சில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது. அவன் கிடக்குறான், நான் சும்மா சுற்றிட்டு தான்டா கிடப்பான் அப்படின்ற அளவுக்கு வாக்குவாதமாக. கீப்பரு என் காலை தூக்கி விட மாட்டார், உடனே அடிச்சுட்டு 25% வின்னிங் வச்சிருக்காங்க. 101 மேட்ச்ல 70 மேட்ச் வின்னு, 23 மேட்ச் லாஸ்ட். சசிகுமார் சரியான மேட்ச் தான். 2 டை, 122 அடிச்சிருக்காரு. 50 13 தடவை, 100 2 தடவை. அவனே சூப்பர் பேட் பண்ணாங்க. அவங்க கேப்டன் சஞ்சிதா, அதான் சசி தானே கேப்டன். அவன் சசி அதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. சசி கேப்டன் இன்னொருத்தர் நான் கேட்ச் பிடிச்சேன்ல, அவர் சூப்பராக ஆடுவார். ஆனந்த் அவர் நல்லா ஆடுவார். அது ஓப்பனிங் பவுலிங் பண்ணிருக்காரு. அவர் நல்லா ஆடுவார். அதனால தான் இவன் அரௌண்ட் எடுத்து போட்டது. அதே மாதிரி தான் அவர் தியாகத்தை தான் யூஸ் பண்ணுவார்.
நீங்கள் வேகமாக போட்டிங்கன்னா அந்த கேப்பில் அடிப்பார். நான் கேட்ச் பிடிச்சல அந்த கேப்பில் கட்டாரு. அதனால தான் மாரியன்னு போட சொன்னார். மாரியன்னு போட்டனால தான் அவரால் அந்த ஃபேஸ்க்கு அடிக்க முடியும். அதுதான் ப்ராப்ளம் ஆனது. ஓய் அப்பா தடுத்துட்டாங்க. அந்த ஒரு ரிசல்ட் தான் போச்சு. அது வேறு எல்லாரும் அடிக்கிறது தானே. இல்லை அந்த ஃபேஸுக்கு சும்மா தான் பட்ட மாதிரி எங்கேயோ தான் போகுது. கூகுள் பே ஃபார் பிசினஸில் 144 ரூபாய் பெறப்பட்டது. இல்லை மூஞ்சிருவாங்க. அது வர மாட்டேங்குது அப்பர் பால்ல விளாண்டு அது அப்படியே தான் இருக்கு. ஆடாடா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்டில் டைலாக் கேட்டியா? ஃபுல் எனர்ஜியாக இருக்காங்களாம். டைலாக் கேட்டியா? ஆமாம் ஆசை காட்டி சொன்னார். இதுக்கப்புறம் விக்கெட் விடக்கூடாதுன்னு மைண்ட் செட்டோட விளையாடுங்க. பேடி குட் பேட்டிங் பிரேக். வாடா வாடா வாடா. கீப்பர் பேட கட்டிட்டு போன மாதிரி இருக்கு. அது எல்லாருமே கீப்பர் பேட் தான் கட்டுவாங்க. அதுக்குன்னே 3 பேட் இருக்கு. அங்கே ஒருத்தர் இருக்காரு ரொம்ப வளர்ந்தவர், அவரும் கீப்பர் பேட் தான் கட்டுவாங்க. பேட்டிங் நல்ல பேட்டிங் நல்ல பேட்டிங் எடுத்துட்டு போயிருக்கலாம். அது அடிச்சிருந்திருக்கலாம். சிங்கிள் ட்ரை பண்ணிட்டேன். அந்த பால் தான் அவர்கிட்ட அடிச்சேன். இதையும் கொஞ்சம் யோசிச்சு கட்டி. பேட்டிங் குட் பேட்டிங். ஒரு ஓவர் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. லாஸ்ட் பவர் பிளே அவரே அந்த பாடு படுத்துனீங்க. நல்ல ஓவர் வந்துச்சு ஆக்சுவலாக. அடிச்சது அவனா இருந்தாலும் கெட்டது நீ தானடா. 25 ரன் அந்த ஓவரில். அதோட சைலண்ட் ஆகிட்டார் மனுஷன். டீமே சைலண்டாக தான் இருக்குது. இந்த கேட்சுக்கு தான் வாயை பேசி ஸ்கோர் வந்துச்சுல்ல. ஸ்கோர் நல்ல ஸ்கோரு வந்துச்சு. 3 விக்கெட் 78 கொண்டு போகணும்ல. அவ்வளோ வந்துச்சு. 39 தான் உனக்கு பாட்டு. ஐயோ 35யா? கேட்டீங்கன்னு 10 ரன் எப்படி கொடுப்பி விடுவேன்? 5 ரன் நீ கொடுப்பியா? 35 ரன் அடிச்சா. ஆமா ஏன்டா அந்த ஓவர்ல 20 அடிச்சிட்டாடா. அது 20 இல்லை 18. ஆமா, அங்கே டபுள் அங்கே ஒரு 4 போச்சு திரும்ப. 18 19 அடிச்சாரு. அவரும் ஒரு 4 அடிச்சாரு. ஆடு பாடா. இங்க பாரு. புடிச்சான்டா. அட கொய்யாடா. இவர் எல்லாருக்கும் பாடம் எடுப்பாரு. எல்லாருக்கும் பாடம் எடுப்பாரு மணியன்னு. அவன் ஓடியே பிடிச்சிட்டான். அவன் நிற்கவே இல்லை. அந்த வந்து பாஸ்லுக்கு வந்துட்டான். அது எனக்கு ஹைட்டும் இல்லைண்ணா ஷார்ட்டா. என்ன சொல்லி ஃப்ரீயா இருக்கனா அந்த இது கீழே கிடக்குது பாருங்க. லூசா? ஆமா நம்மளது அங்கே இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு இது ஈரமா இருக்கும். இல்லை இல்லை, அந்தளவுக்கு ஹீரோ இல்லைண்ணா. ஏன்னா இது போட்டு தான் போடுவேன். இது போறீங்களா? இது ஏய் வரதுக்குள்ளே உள்ளே போடா. என்ன பண்ணிருக்கோம்? போகணும். விடிய பாடம் எடுத்துட்டு வெளியே பாவடைய தூக்குன கதையோட இருக்கு. கொஞ்சம் தூக்கி இருக்கலாம். வெளியில போயிடலாம். இந்த ஒத்த கையில தான் பவர். ஆமா நம்மளுக்கு தான். அது நான் சுத்தமா நினைச்சேன். ஓடியே பிடிச்சிட்டான். அடுத்து கட்டுங்க யாராவது. இப்படி வச்சிருக்கேன். எஸ்எஃப் இல்ல. எஸ்எஃப் 2 எஸ்எஃப் இருக்குடா. 3 இல்ல 2 தான். என்ன வாங்குனீங்க? 3 வாங்க போறா. 3 பேர் மொத்தம். ஆமா கரெக்ட் தான். 2 ஒயிட் ஒரு பிளாக்கா. யார் பண்றது? போடி. இது மணியன் வந்து 4 இருக்கு. கீப்பர் 2 வாங்கிரு. அப்புறம் 2. நீ பேட் நல்ல பேட் குறைவா? கீப்பர் 1 நல்ல பேட் குறைவா? தம்பி நீ உள்ள பால் வரும். நல்ல பேட் வரலாம். பால் வரும். ஜஸ்ட் என்ன பேட்? உள்ள உட்காந்து. இப்படி உட்காந்து. இல்ல இங்க உட்காந்து. அது லைட்டா தான் இருக்கும் அது பேட். எவ்வளோ அழகாக கரெக்டாக வந்து பிடிச்சிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு போடுறேன் இல்லை உள்ள வந்து ஃபஸ்ட்டு போடு. ஃபஸ்ட்டாக செகண்ட் நம்மளால நல்லா எல்லா பாலும் வர மாட்டேங்குது. சேர்த்து கொஞ்சம் பேட்டிங் கொடுப்பாங்க. உள்ள ஆஃப் உள்ள போட்டானே அப்படின்ட்டு நான் ஒரு பிளான் பண்ணேன். உங்கள் ஷாட்டு தான், ஆனால் கொஞ்சம் பவர் கொடுக்கும். பவர் கொடுக்கும். இல்லை இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. நம்மளது அங்கே இருக்கியா? அதுவும் நம்மளது கிடையாது. அது என்னோடது. அது ரொம்ப சின்னதா இருக்கும். உங்களுக்கு செட் ஆகாது. அது கடைக்கு நிறைய க்ளவுஸ் இருக்காது. பருப்பு கடைக்கு மொத்தம் நம்ம டீம்ல. ஓ இனிமேல் உங்களுக்கு ஏதாவது வேணா தனியா கடையில் போய் வாங்கிக்கலாம்.
அவர் சைஸுக்கு தனியாக தான் செய்யணும் போல. இல்ல எது இருந்தாலும் இது இல்ல அது இல்ல அது செட் ஆகுது. பேடு சரியில்லை, பேட்டு சரியில்லை, கொட்டைக்கு வைக்கிற காய் சரியில்லை, கொட்டைக்கு வைக்கிற காய் சரியில்லை. போன பாருங்க காலை மறந்துச்சு. அது என்ன எடுத்தா அவங்கதான் உள்ள நம்ம இதுக்குள்ள இருக்கும் பாருங்கயா, கிட்டுக்குள்ள எல்லா ஹெல்மெட்டும் இருக்கும். அது நம்மளுக்கு தான். அதான் நீங்க எப்போ யூஸ் பண்றது? உனக்கு என்ன இங்கே இன்னும் 60 அடி. பிரேம் எவ்வளோ அடிச்சிருக்காரு இன்னைக்கு? 35. இவர் இந்த 30 தாண்டதே கஷ்டம். 40 போன தடவை 46 அடிச்சு விட்டான். ஆமா இது இவரு கம்ப்ளீட் பண்ண அந்த ஷாட் அவர் ஷாட்டா நைஸ் ப்ளே. அவரை சிங்கிள் அடிக்க சொன்னாரா? உங்க மைண்ட் செட் தான் கரெக்டா போன பாலே கரெக்டா அவர் கையிலே தான் ஆச்சியா. அப்ப கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் தள்ள அந்த சைடு போயிடும். அந்த பக்கம் கிடைக்க பூரா நம்மளுது தான். நெக்ஸ்ட் சைடு கொஞ்சம் இதாயிட்டாரு. அது தெரியுது, நல்லா தெரியும். அது வந்து மரியாதை சொல்லியே ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த லென்த்தை கரெக்டாக எடுக்க ஆரம்பிச்சிடும். அது மிஸ் ஆக மாட்டேங்குது. வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் சிங்கிள் நான் நைஸ் ஓய் ஃபீல்டிங்கில் தான் ரொம்ப காரணம் கவுண்டரமாக இருக்கேன் நான். நீங்கன்னு இல்லை எல்லாருமே. இல்லைண்ணா நான் அப்புறம் பண்ணேன். அவர் அவங்கள சொல்றத விட நான் இல்லை என்ன தான் நான் சொல்கிறேன். அங்கே இருக்கு பாரு, அங்கே ஆனா நீங்க ஒரு கேட்ச் விட்டீங்கல்ல? ஜிஎம் இருக்கு, எஸ்எஸ் இருக்கும். நீங்க ஒரு கேட்ச் நான் விட்டீங்களா? மேட்ச் தான் விடுறேனே. இல்ல நீங்க ஒரு கேட்ச் விட்டீங்களா? அது அவங்க ஒரு கேட்ச் விட்டாங்களா? எனக்கு 2 விட்டாங்க. ஆமா ஐயோ ஸ்பின்னர்லாம் நான் வந்ததுக்கு அப்புறம் வராங்களே. ஏன் எஸ்எஸ் பட்டு இப்போ எங்கே போட்டேன்? இங்கே இருக்குண்ணா. ஆமா அண்ணா ஜிஎம் பாட்டம் முடிஞ்சிருக்கு. ஆமா அன்னைக்கு யாரோ இவரு கார்த்தி விளையாண்டாரு எடுத்துட்டு போய். லக்ஷன் உங்களெல்லாம் சார் அவங்க டீம் சார். அது உள்ள போய் அண்ணா தம்பியா எங்க டீமா? சும்மா உள்ள போய் விளையாண்டாங்களா மேட்ச் முடிஞ்சவங்க. அவன் பேரு லோகித். ஒரு நாள் ஏன் எஸ்எஸ் லக்ஷன் லோகித். தான் யார் கார்த்தியா? கார்த்தி தான். அது கார்த்தியா மதனான்னு தெரியாது, 2 பேரும் தான் விளையாண்டாங்க. படிச்சதே இந்த சைடு அடிக்கிறது தான். அது இந்த பின்னர்ல அந்த தோறு செமையா இருக்கு. மால் ட்ரை பண்ணி தொடையெல்லாம் வாங்கி இன்னைக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் லெக்ல ஃபிளிப் ஷாட் கரெக்டாக செட் ஆச்சுண்ணே. அது லைட்டா வச்சாலே போயிடும் வெளியில. அந்த ப்ளூ எஸ்எஸ்ங்க எத்தனை தொடையில் அடி வாங்கினேன். அவனை அடிக்க வைக்கணும், அடிச்சு மாட்ட வைக்கணும். அண்ணா நீங்க ஒர்க் அவுட் பண்ணல பாருங்க. செங்கல் கல்லு தேடி பாரு, கண்ணு கிடைக்கல. பேடிங்க பண்ணுவாரு. சம சாட்டு போறா அவரு வெறியில இருக்காரு விஷ்ணு. எனக்கு பாலு செட் ஆகலையா? நான் பார்க்கல. என்ன இருக்கு அடிக்க சொல்லு. இதுல இருக்கு பாருங்க. யூடியூப்ல பாத்துருங்க. அதுல இருக்குமா? எல்லாம் வாய்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஐயோ இல்ல அண்ணன் மியூட் பண்ணி தான் போடுறாரு. இல்ல அது நான் இன்னைக்கு வாய்ஸ்ல தான் இருக்கு. டீப்ல உட்காந்து போட முடியும். 18+ 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாரும் இந்த கிரிக்கெட் மேட்சை கேட்க வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்கிறேன். அப்படி கேட்பா இருந்தால் பார்க்க மட்டும் செய்யவும் மியூட் போட்டு 18 வயது. முக்கிய அறிவிப்பு, ஹெல்த் அண்ட் இன்சூரியன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, புகை உடம்புக்கு. படத்துக்கு நைட்டு ஜியோட நைட் புக் பண்ண 10 மணிக்கு. என்ன வாழையா? வாழையில நம்மளே கஷ்டமான சிச்சுவேஷன் இருக்கும்போது அதையும் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கதா. சோதனை டிமாண்டி காலனி போடலான்னு இருக்கேன். அதுவும் சோதனை தானே. அது பேய் படம் நல்லா இருக்கும். ஏய்லாம் விமலுக்கு ஒரு படம் வந்தது, அது நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். ஆனா அதை பத்தி அவனுமே பேசல. விமலுக்கு என்ன படம்? ஆமா அடியா தூரம் எதில் பார்த்தா? ஏதோ ஒரு தூரம் இல்லைன்ட்டு. நீ எதில் பார்த்தா? நான் பார்க்கல, ரிவ்யூ பார்த்தேன். ஏதோ தூரம் இல்லைன்னு புளிச்சட்ட மாதிரி சொல்லியிருக்கானா இருக்கும். நல்லா சொல்லியிருக்கான். அப்படியா? பிரசாந்த் ஒரு படம் எடுத்துரு. அப்ப அது என்ன படம்? அந்தகன். அந்தகன். அது நல்லா இருக்குன்றாங்க. அதுக்கு நல்லா ரிவ்யூ கொடுத்திருந்தான். அது ஆக்சுவலா பயங்கர ஹிட். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் எப்பயுமே பண்ணுவாரு. வாழை நல்லா இருக்கு, கொஞ்சம் எமோஷனல். ஒருத்தன் போய் அம்பேர்ட்ட போய் லைன்லாம் கேட்டு பேடை கட்டி நின்று எடுத்து சரி பண்ணி 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் ஆகும். பாலே டக் அவுட் ஆகி வந்துடுவான். பாப்பா ஆமா அவர் சும்மா ஏதோ நைட்ல படத்துக்கு போயிட்டு நாளைக்கு போலாமா? நம்ம போலாமா அப்படின்ட்டு
நம்பத்துக்கு நான் என்ன நம்பி தான் நான் இங்கே போயிருப்பேன். டீமுக்கு 350 ரூபா காசு கொடுக்க ஆள் வேணும், அதனால போயிட்டு வரும் அப்படின்ற மாதிரி. நாளைக்கு பொறுமையாக பாப்பாலாம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்குள்ள வெளில போய்ட்டுரும். நாளைக்கு வெளில போன மாதிரி இருக்கும், இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கும். ஓகே கான்ஃபிடென்ட்டோட போங்க. என்னைக்கு சரி, அப்போ நைட்டு வந்து பார்த்துட்டு டைம் ஏன்னா நாளைக்கெலாம் ஃபுல் அவைலபிளாக தான் இருக்குது, பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். ஓகேடா, ஓகே. இல்லை சும்மா கேட்டேன். பை பை. ரத்தத்தை அடுத்த வாரம் செஞ்சு கொண்டு வாங்க. ரத்தம் வேணுமாண்ணா? சும்மா சொன்னேன். எத்துறேண்ணா செஞ்சு எடுத்துறேன். ரத்தம் சாப்பிட்டோம் அன்னைக்கு ஒன்றும் நடக்கல. நான் அடிச்சு தான் ஜாதி எனக்கு இங்கே பாருங்க, வாரம் ஒரு அடி. இன்னைக்கு சுண்டு வரல் நான் வந்து அடிச்சிருப்பேன் அன்னைக்கு. எனக்கு ஆப்போசிட்ல யாருமே இல்லை, கம்பெனிக்கு ஆள் இல்லை. நேத்தும் அப்படிதான், ஒரு ரன் அடிக்க விட்டாங்களா, ஒயிடு போட்டு மேட்ச் முடிக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. ஐயோ சூப்பர். சாம இது நேத்து கதை இல்லை. 2 நேத்து எனக்கு கதை இல்லைண்ணே. ஐயோ அந்த பத்தனை பச்சு அவங்கள கூட நம்பிடலாம், இவங்க நம்ப கூடாது. என் பாப்பா என்ன தெரியுமா, வீட்டு கடையில் ஒரு கடையில் வந்து மனையில் வந்து இந்த கடையில் எதுவுமே வாங்காத பாப்பா, எல்லாமே எக்ஸ்பைரி டேட்டாக தான் இருக்கும்ட்டு அங்கே போய் நீ காலையில் இதுக்கு தெரியும் நிப்பாட்டு 23 பால் போய் இறங்கி போடுறேன். அப்பா நீங்க இந்த கடையில எல்லாமே என்ன பேட்டிங் அது வீணா போனதை சொன்னீங்களா, இங்க கூட்டு வந்துங்கன்னு இப்போ சத்தமா அந்த கடைக்காரமா அப்படியே பார்த்துச்சு. ஆனா நேரத்துக்கு தயிர் பேக்கெட் கொடுத்துச்சு, எடுத்து பார்த்தா எக்ஸ்பைரி. பாருங்க இதான் என் பொண்ணு சொல்லுது அப்படின்ட்டு. அவனுக்கு எப்போதுமே எக்ஸ்பைரி தான். ஆனால் அந்த அளவு இன்னும் அந்த அளவுக்கு ரன்னிங் ஆக மாட்டேங்குதா, ரொம்ப டெக்னிக்கா. அதே என் பொண்ணு எப்பா பயந்துட்டு நான் 93 50 ரன் அடிக்கணும். 49 ரன். ஆளு போகும்போது ஏதாச்சும் ஃபோட்டோ காப்பி கடையில் பட்டுறோம், ஜெராக்ஸ் இது இருக்கணும், பிரிண்ட் அவுட் எடுக்கணும். சூப்பர்ண்ணா, சம சம. ஓடுங்க ஓடுங்க. போவே இல்லை. ஒன்று ஓட்டினாங்க. அவனுதான் இந்த பெயர் நினைச்சேன். அதில் மண்ணு ஜஸ்ட் தான். நீங்க ஒரு பால் ஃபீல் பண்ணீங்கல்ல, அது நின்னுச்சுல, அதே மாதிரி தான் இந்த பால். பெஸ்ட் ஆப்ஷன் டு பேட் நெக்ஸ்ட் ஆர். நல்லா காட்டுதே. நான் தான் சொல்றேன்ல, இப்போ யார் இறங்குறாங்க, கார்த்திகேயன் அண்ட் விஜயம், உங்க 2 பேர் பேரை தான் காட்டுது. பெஸ்ட் ஆப்ஷன் டு பேட் நெக்ஸ்ட். சூப்பர் சூப்பர்யா. ஆனா நீங்க ரொட்டேட் பண்ணிருந்தா அப்படியே உள்ளே இருந்துறாங்க. ஏன்னா பால் வந்து பெரிய டப்பாலாம் இல்ல, பால் சுத்தமா டப்பே இல்ல. அதனால இல்ல இப்போ எனக்கு ஒரு ரோல் போட்டார்ல, அவர் ஒரு எப்படி தான் மாறுது, ஒரு பால் இங்கே போகுது, ஒரு பால் இங்கே வருது, ஒரு பால் இங்கே போகுது, ஒரு பால் இங்கே வருது. நான் எனக்கு மட்டும் தான் அப்படி ஆச்சுன்னு பார்த்தா விஷ்ணுவும் போய் ஃபர்ஸ்ட் பால்னா ஒரு பால் போட்டாரு, ஒயிட்ல போகுது. அதே ஒயிட் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பால் ஹை பவுன்ஸ் ஆகும். அது வைட் தான் கொடுக்கணும், நோ பால் கொடுக்க கூடாது. நோ பால் கொடுத்தா பேட்ஸ்மேனுக்கு கவுண்ட் ஆகும். அந்த பால் ஒண்ணுமே பண்ண முடியல பேட்ஸ்மேன். நேத்து அந்த 50 அடிச்சார்ல, அவருக்கு எத்தனை 3 நோ பால் கிடைச்சது. ஆனா 3 நோ பாலுமே ஜெயிச்சாரு. அதெல்லாம் அடிக்கல அவரு. நோ பால்லாம் அவர் அடிக்கல. ஆனா பரவாயில்ல, 26 பாலுக்கு 6 ரன். கடைசி எண்ட் வரைக்கும் நின்னாரு. ஆமா, பேட்டிங் கேப் 26 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருந்தாரு. அப்புறம் 52 பாலுக்கு 50 ரன். 3 6 அடிச்சிருந்தாரு அவரும். நீங்க 3 6 3 4, அவரு 3 6 3. ஓடுறதும் அதெல்லாம் பெருசாலாம் ஓடல அவரு. நான் தான் சொல்லி எல்லாம் ஓடாது, நின்று விளையாடுங்க. ஆனா கரெக்டா லாங்ல 2 பேரும் க்ளீனா வச்சிட்டாங்க. அந்த லெந்த் தான் போடுறாங்க. ஆமா. ஐயோ பட்டிருந்தா போரு. ஆமா கன்ஃபார்மா சர்றன்னு பால் ஏறி வந்துருச்சு. 96. அந்த குயிக்கா முடிவு இருக்கிற மைண்ட் இருக்கு. இன்னும் 10 ஓவர் இருக்கு. அது இருக்கு, நிறைய இருக்கு. அசையவே இல்லை அவர், கேட்சி என் கையிலே விட்டாரு. கரெக்டா கையில போய் அது சாத்தின் தான் போயிருக்கும், தலைக்கு மேல போஞ்சா சாத்தின் தான் போயிருக்கும். அது தொட்டு விட்டேன். ஃபர்ஸ்ட் ஓவர் பால் அதை தாண்டி போச்சு தெரியுமா? ஆமா, அது இது பண்ணேன். ஐயோ இல்லை எனக்கு ஒரு பால் பேட்டில் பட்டு ஸ்டம்பில் விழாம அப்படியே ஆக போச்சு. நான் போட்ட பால்
அதுதான் பின்னாடி போச்சு ஓடு. இவன் போய் என்ன பண்ணுறான் நான் ஸ்டெம்பில் பட்டதோட தான் நான் நின்னேன். அதுக்கப்புறம் தான் ஓடி போய் பால் எடுத்தேன். நானும் பட்டுட்டு தான் நினைச்சேன். போய் என்ன பண்ணிட்டு வந்த நீ ஆசையை தீர்த்துக்க போ. ஆசை தீத்துல ஒரு பால் வச்சேன் இல்ல இல்ல நீ ஆசையை தீர்த்துக்க அவரை கழிச்சு போ. போவாது 2 பால் slow. பாவம் விஷ்ணு ஒரு 2 3 ரன் நான் வந்துட்டாரு அவரு. ஆமா ஒரு பால் 3 ரன் ஒன்றும் இல்லை. ஆனா இப்போ அது பந்து டீம் புதுசா 100. 100 ஆமா 97 ஓடுனாலும் 3ல மூச்சு வாங்கி ரெண்டு சாரி இவ்வளவு run ஓடுனாலும் அந்த 1 சுத்தமா துளி கூட தேவையில்ல. அந்த இது ஸ்டாமினா கெயின் ஆச்சு பாடியில. நான் 3 நானே அப்படியே 3ல சொல்றேன். போன வாரம் விளையாடாதது பெரிய இதாயிடுச்சு. டைமிங் கரெக்டா வர மாட்டேங்குது. அப்போ நீங்க ஒரு 2 down 3 down அப்படி இறங்கி பாருங்க. அப்போ ஓப்பனிங் எல்லாத்தையும் மாத்தி ஆடாதீங்க ஸ்டடி பண்ணுங்க. நான் சொல்லலையா அவர்கிட்ட ஐடியா கேக்குறேன். நீ ஏன் உள்ள வர? நீங்க இன்னும் ஃபிளக்சுவேஷன் இருந்தே இருக்கு. ஓப்பனிங் 2 பேர் ஃபிளக்சுவேஷன் இருந்தே இருக்கு. தெரியுது திடீர்னு மாத்திறீங்க. நான் அவர்கிட்ட கேக்குறேன். கிட்ட போட்டு தர வச்சு ஏன்னா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. ஐ ஸ்லோ பால். பேட்டினா போவாது. போயிடுச்சு போயிடுச்சு போலையா? போடுதான் போடு பட்டதானே பட்டதே கொடுத்துட்டாரு. ஆ ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேனே. ஏய் இப்போ போட்டு பட்டு இது சொல்ல மாட்டாரு. லேட் ஆகுது நம்மளுக்கு மட்டும் பொலிக்கு. நம்மள மட்டும் சொல்லிட்டே இருந்தாரு. நான் வேற என்ன கலாய்க்கிறாரா சீரியஸ். அவனுக்கு வாய்ப்பு ஒரு மேட்ச்சில் தானே கிடைச்சு. ஒரு மேட்ச் தான் ஃபுல்லாக இருந்தான். வேறு மற்ற மேட்ச்லாம் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு எடுத்தா விளாடும் விஜய். 39 ரன். பச்சா